மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் மதுரை வளர்ச்சிக்கு பல்வேறு வாக்குறுதி கொடுத்து வருகிறார். அந்த வகையில் சுதந்திர போராளி செக்கிழுத்த செம்மல் வ.உ.சியின் பேத்தி மரகதம் மீனாட்சி அவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக வ.உ.சியின் பேத்தி மரகதம் மீனாட்சி அவர்கள் நமது சேனலுக்கு சிறப்பு நேர்காணல் மூலம் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். மதுரை தெற்கு தொகுதி வேட்பாளர் பற்றி கேட்கையில் பேராசிரியர் ராமசீனிவாசன் பண்பானவர், மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கக்கூடியவர், எந்தவொரு பதவியிலும் இல்லாத போதும் கூட பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தவர், சட்டப்பேரவைக்கு சென்றால் கட்டாயம் சொன்னதை அனைத்தையும் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவரிடம்தான் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறேன். அதாவது வ.உ.சி எழுதிய மெய்யறம் நூலை பாடத்திட்டத்தில் கொண்டுவர கோரிக்கை வைத்திருக்கிறேன். என்டிஏ ஆட்சி வந்ததும் கட்டாயம் செய்து கொடுப்பேன் என கூறியிருக்கிறார். சமூக நீதியை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு அதை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. பேசுவது சமூக நீதி, இழைப்பது சமூக அநீதி. இந்த அரசியல் பிழைப்புவாதத்தை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. பேராசிரியர் போன்ற தலைவர்கள்தான் அரசியலில் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். இதன் மூலம் திமுக ஆட்சியில் வரலாற்றில் இடம்பெற்ற தலைவர்களின் புகழை பாடுவதற்கு பதிலாக தனது தந்தைக்கு சிலை நிறுவுவதும் கட்டிடத்திற்கு தனது தந்தையின் பெயர் வைப்பது மட்டுமே குறிக்கோளாக இருக்கிறது. இதனால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது கட்டாயம் வரலாற்று தலைவர்களின் புகழ் பரப்பப்படும் என்றே கூறப்படுகிறது. மதுரை மாவட்டத்தில் இப்ப சட்டமன்ற 2024 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது இதுல பெரும்பான்மை பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கட்சியோட கூட்டணி நிற்கிறது. மதுரை தெற்கு பேசும்போது பேசப்படுது. இப்ப கடந்த 5 வருடம் அந்த ஏரியால ரொம்ப பாதிப்புகள் அதிகமா இருக்கு. குப்பையா இருக்கட்டும், சாக்கடையா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா இருக்கு. இப்ப அந்த ஏரியால பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் நிற்கிறாரு. திரும்பி பாத்தீங்கன்னா மதிமுக இருந்து பூமிநாதன் நிற்கிறாரு. யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவர் 5 வருஷமா எம்எல்ஏ இருந்தாரு. என்ன செஞ்சாரு அவரு? அவர் இத்தனைக்கும் அவங்களோட ஆட்சி தான் மேல இருந்துச்சு. சொல்லி எவ்வளவு நலத்திட்டங்கள் வாங்கியிருக்கலாம், எவ்வளவு சுகாதாரமான விஷயங்கள் செய்திருக்கலாம். அவர் தொகுதிக்கு எந்த அக்கறையும் காட்டவே இல்லை. அதனால ஆனா ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர்கள் உங்களுக்கு மதுரையை தாண்டிலும் ஒரு பொறுப்பில் இல்லாத போது கூட சிவகாசிக்கு ஒரு பிரச்சனைனா உடனே குரல் கொடுத்து, ஜவுளித்துறைக்கு ஒரு பிரச்சனைனா உடனே குரல் கொடுத்து, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே அதுக்கு ஆக்கப்பூர்வமா ஏதாவது செய்துன்னு மக்களுக்கு ரொம்ப நன்மை செய்யறாரு. அவர் மத்தியில இருக்கிற அரசாங்கத்திட்ட கேட்டு பேசி அருமையா மக்களுக்கு உதவி செய்யறாரு. ஏன்னா அவர் நல்ல பேச்சு திறன் உள்ளவர், நேர்மையானவர், அக்கறை உள்ளவர், மக்கள் மேல நல்லவர், படிச்சவர், பண்பானவர். அதனால அவரை தேர்ந்தெடுத்தோம்னா நம்ம மதுரையும் முன்னேறும், மதுரை சுற்றிலும் முன்னேறும். இன்னும் தமிழ்நாட்டுக்கும் அவர் நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வருவாரு. அவர் ஒரு எடுத்துக்காட்டான தொகுதியை மதுரை தெற்கு தொகுதியை மாட்டி காட்டுவாரு. அதனால அவர் கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. அதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமா இருக்கு. பொறுப்புல இருக்காதப்ப நிறைய விஷயங்களை அவர் மதுரை கண்டி பண்ணிருக்காரு. எய்ம்ஸா இருக்கட்டும், தொழில்துறை இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இப்ப என்டிஏ ஆட்சியில அமைஞ்சுன்னா மதுரை நான் தூய்மையா ஆக்கி நான் கொண்டு வர மோடி தலைமையில அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்துருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா செய்வாரு. உண்மையிலேயே அந்த மோடியோட அந்த தூய்மை திட்டம் வந்த பிறகு நிறைய விஷயங்கள் சுத்தமாயிருக்கு. நம்ம அதை ஸ்வச் பாரத் மூலமா நிறைய நகரங்கள் நல்லா இருக்கு. அதனால இந்த தடவை அந்த திட்டத்தையும் சேர்த்து ராமசீனிவாசன் ஐயா கண்டிப்பா மதுரையை சுகாதாரம் மிக்கதாகவும் கோவிலை சுற்றுலா மையமாகவும் மாத்தி ரொம்ப அருமையா செய்வாரு. ஏன்னா அவருக்கு அக்கறை இருக்கு, அறிவும் இருக்கு. அதனால மக்களுக்கு நல்லது செய்வார். நீங்க ஒரு கோரிக்கை வச்சுன்னு சொன்னீங்க ராமசீனிவாசன், அது என்ன மாதிரி கோரிக்கை மேம்? ஒரு புக்கு கையில் வச்சிருக்கீங்க, அதை வச்சுதானா இல்ல எப்படி மேம்? நான் முத ராமசீனிவாசன் ஐயா பார்க்க போனது வ.உ.சி அவர்கள் எழுதிய இந்த மெய்யறம்ங்கிற நூலை பள்ளி பிள்ளைகளுக்கு பாடமாக்குறதுக்கு அவரால் இயன்ற உதவி செய்யணும்னு கேட்டு தான் போனேன். முத போனப்பே ரொம்ப மரியாதையாகவும் ரொம்ப அன்பாகவும் நடத்தினாரு. அவரால் என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தோடனே அவர் கண்டிப்பாக பேசி இதை பள்ளி பிள்ளைகளுக்கு பாடமாக்குறதுக்கு அவரால் முடிஞ்சது செய்கிறேன்னு இருக்கிறாரு. அவர் முத போய் பார்த்தப்பே அவருடைய பண்பும் அவருடைய அக்கறையும் எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரியான தலைவர்கள் இப்போ ரொம்ப அபூர்வமாக தான் இருக்காங்க. அதாவது நிறைய திறமையும் அவர்கிட்ட ஒரு பண்பு இருக்கு. என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு கோவப்படாம நிறைய ஆதாரங்களோட அடுக்கடுக்கா அடுத்தவங்க வாயை திறக்காத முடியும் பதில் சொல்றத நான் தொலைக்காட்சியிலே ரொம்ப ரசிப்பேன். அவ்வளோ ஆழமான கருத்துக்களா இருக்கும் அவரோட கருத்துக்கள். வ.உ.சியை பற்றி அவர் பேசும்போதும் நமக்கே தெரியாத தகவல்கள் எல்லாம் சொல்லுவாரு. உண்மையில அறிவும் அக்கறையும் அன்பும் பண்பும் நிறைஞ்ச இந்த மாதிரி தலைவர்கள் கொஞ்சம் அபூர்வம் தான். இந்த மாதிரி தலைவர்கள் அரசியல்ல வரும்போது மக்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அவர் ஒரு எடுத்துக்காட்டான மனிதராக இருக்கும்போது மற்றவர்கள் நம்மளும் இதே மாதிரி பண்பா இருக்கணும்,
நம்மளும் திறமையோட இருக்கணும், மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால இவர் ஒரு வழிகாட்டியா இருப்பாரு.